கையாளாகாத முதலமைச்சர், கேடுகட்ட தமிழகத்தின் முதலமைச்சர், ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர், சொல்லிக் கொடுத்தால் கூட தன்னுடைய புத்தியில் ஏறாத முதலமைச்சர், துண்டு சீட்டை கூட சரியாக படிக்க தெரியாத முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பதிவு. உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் உங்கள் அண்ணனே சொல்லியிருக்கிறாரே, ஏய் யாரை பாத்திரா கலைஞரோடு கூட ஒன்னா சாப்பிங்க, ஸ்டாலின் எங்க அப்பா கூட அவர் அறிவுக்கு அவர் புத்திக்கு இவர் ஈடுபடுவாரான்னு சொல்லி நாங்க சொல்லுங்க. உன் கூட பிறந்த, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா உன் கூட பிறந்த மூக்க அழகிரி சொல்லுகிறார். இப்போ எங்க காணொலி காட்சிலாம் பறக்குது. அந்த வகையில இன்றைக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எங்க அண்ணன் மேல் விஷயத்துல ஒரு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சக்திகாந்தனுடைய பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அங்க இஸ்லாத்தினுடைய நண்பர்களை புகழ்ந்து பேசுகிறார். இஸ்லாத்தினுடைய தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு, சமுதாயத்துக்கு என்ன தீங்கை விளைவிக்கிறது இந்த திமுகவினுடைய அரசு என்பதை தெளிவாக பேசியிருக்கிறார். அந்த பேச்சை ஏற்றுக்கொள்ளாத விஷக்கிருமிகள், திமுகவினுடைய ஊம்பிஸ், 200 ரூபாயினுடைய கொத்தடிமைகள் இன்றைக்கு அவருக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. தலையை துண்டா வெட்டி நடு ரோட்ல வைப்பேன், ஆர்டிஎக்ஸ் பாமை உங்க வீட்டு மேல செலுத்துவேன்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. டேய், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு திக்கு திராணி ஆண்மை இருந்தா எங்க அண்ணன் கிட்ட அங்க மேடையில பேசினார்ல, அதே போல அதே இடத்துல இன்னொரு மேடையை போட்டு கவுண்டர் கொடுறா. பொட்டை, டேய் பொட்டை, நீ என் சகோதரன் தான், ஆனா உன் சமுதாயத்தையோ உன்னுடைய அந்த பின்னணியத்தையும் நான் பேச விரும்பல. நீ பொட்டிலையும் பொட்டை, கேடு கட்ட பொட்டை. உனக்கு மட்டும் கத்தி எடுக்க தெரியுமா? நாங்களாம் வாய்க்கு அரிசி போட்டு பாஜகவில் வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் அண்ணாமலையிலிருந்து, அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து, கேளம்பாக்கம் சாம்வேலிருந்து, புரிதுங்களா? இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு புரிதலோடு கூட தான் அங்கே வந்திருக்கிறோம். ஒரே ஒரு ஒற்றை நோக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை, அவன் குடும்பத்தை, அவனுடைய கோத்திரத்தை அடியோடு கூட அடிக்கணும். நீ அதாவது இது எங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் கிடையாது. எத்தனையோ மிரட்டல்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் சென்னை மாநகர காவலுக்கும் போலீஸுக்கும் ஏவல்துறையா இருக்கிற காவல்துறைக்கு அமைச்சிருக்கிறாரு. இதையும் அமைச்சிருக்கிறாரு. வீட்டு வாசல்ல ஏதோ பெயிண்ட் அடிச்சு எழுதியிருக்கிறான். டேய், ஜிமெயில் அனுப்பின பொட்டை, உன் பேரு தெரியல, ஆனா அவனுடைய பின்னணி எனக்கு தெரியும். அதை சொல்லி நான் திட்ட விரும்பல. அப்படிப்பட்ட சித்தாந்தத்துல எங்க அண்ணன் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பலடா பொட்டை. உனக்கு தைரியம் இருந்தா அவர் பேசின மேடையிலேயே நீ போட்டு அவர் பேசின அந்த வார்த்தைக்கு கவுண்டர் கொடுறா. அப்படி இல்லை வா அவர் வீட்டாண்ட நீ பெயிண்ட்லயோ பென்சிலையோ எழுதிட்டு போறல, ஒத்தைக்கு ஒத்தி மோதுரா பொட்டை. இதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கையால் ஆகாத முதலமைச்சர் கண்டுகொள்ள வேண்டும். நாங்க மாத்திரம் திமுகவுடைய ஊழலை, திமுக விற்கிற கெஞ்சாவை, திமுக விற்கிற அபின, திமுக விற்கிற எராயின, திமுக காரன் கைப்பூச்சி ஈகரத்தை, திமுக காரன் காவல்துறையுடைய பெண்களை இடுப்பு பூச்சி கிள்றத, திமுக காரன் நடு ரோட்டில் அடிக்கிறத, காவல்துறை அடிக்கிறத, திமுக காரன் பண்ண ஊழலை, திமுக காரன் பண்ற எல்லா கேலி கூத்தியும் நாங்கள் சமூக வலைத்தளத்தில் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நைட்ல தட்டி திருட போல கூப்பிடுவீங்க. வெக்கமால உனக்கு? ஒரு தேசிய கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற எங்களுடைய அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை இன்றைக்கு மிரட்டி இருக்கிறார்கள். அதை நாங்க மிரட்டலா பார்க்கல. இந்த ஜம்பாத்துக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். புரிதா? இன்னைக்கு பாரு, சிறையில அந்த கருக்கா வினோத் ஒருத்தன் உள்ள போட்டு அடிச்சிருக்கிறான். வெக்கமா இல்ல? அந்த சட்டம் ஒழுங்கு உங்க கீழே இருக்குது. எங்கடா தூக்க மாட்டேங்க, சாவுங்கடா. இன்னும் 40 நாள் தான் இருக்குது. எங்களுக்கும் ஆடத் தெரியும். ஆடுவதற்கான களத்தை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். 2026 உங்களுடைய ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. நாங்கள் தான் ஆளப்போகிறோம். உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான கஷ்ட காலம் வரும். கோபாலபுரம் குடும்பம் இன்றைக்கு மூட்டை கட்டி கொண்டு பழையபடி உங்களுடைய
இடத்துக்கு தான் போனோம். அமர் பிரசாத் ரெட்டி அண்ணன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க தமிழக அரசு. இந்த ஜிமெயிலில், இமெயிலில், வாட்ஸ்அப்பில், வீட்டு வாசல்லாம் நீங்கள் அவரை நீங்கள் மிரட்டவும் முடியாது. நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தேசியத்தினுடைய தலைமை இருக்கிறது, மத்திய அமைச்சரவை இருக்கிறது. அதற்கு மேலாக நாங்கள் வணங்குகின்ற அண்ணாமலையார் இருக்கிறார். அண்ணா, நீங்க பயப்படாதீங்க. நன்றி. ஜெய் பீம்.